الله أكبر الله أكبر لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்துக்குரிய எல்லாமல்ல நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, முஹரம் மாதமும் அதன் பின்னணியும் என்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளையும் வரலாற்று சுவடுகளையும் நாம் அறிய இருக்கிறோம். முஹரம் மாதம் என்றால் நமக்கு 9-10 என்ற நோன்பு வைக்கக்கூடிய செய்தியை மிகைத்து அந்த நன்மையான காரியத்தை மிகைக்கிற அளவுக்கு அசத்தியத்தின் கை ஓங்கி இருக்கிறது. அதாவது ஒரே ஒரு அதில் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி என்னவென்றால், நம்ம நாட்டுக்குள்ள மட்டும்தான் இது. அதாவது இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், அது போன்ற இந்த ஈரான், ஈராக், மற்ற பகுதிகளெல்லாம் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளை நீங்கள் நேரில் போனாலும் பார்க்க முடியாது, இல்லை ஏதாவது ஒரு குறுந்தகடுகள்லையும் பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய தாக்கம் இந்த சைடில் இந்த அளவுக்கு தான் வந்திருக்கிறது. அங்கே அவர்கள் வரலாற்றை திரித்து இங்கே சியாக்களுடைய ஆட்சியும் இருந்ததுனால அவர்களுடைய அந்த மூடப்பழக்கம் கை ஓங்கி இருக்கிறது. இதை தடுக்கக்கூடிய சன்னிகள் இதெல்லாம் கூடாது, எங்களுக்கு 2 பெருநாள் தான், இதுவும் ஒரு மகத்தான மாசம், மகத்தான நாள் தான், ஆனா நோன்பை தவிர ஒண்ணும் கிடையாதுல்ல. அப்படி இருக்கத்தக்க மற்ற மூடப்பழக்கம், எந்த அளவுக்கு மூடப்பழக்கம் என்றால், இதை தடுக்கக்கூடிய சன்னி மக்களாகிய நம்ம மக்கள் மத்தியில் இந்த ஒரு 10 நாளைக்கு கவுச்சி சாப்பிட மாட்டாங்க, சைவம் எடுத்துக்கிடுவாங்க. அதுல குறிப்பா என்னன்னா, சைவத்துல மீன், அசைவத்துல மீன் எடுக்க மாட்டாங்க 10 நாளைக்கு. பல தென் மாவட்டங்கள்ல பல பகுதியிலையும் இருக்கலாம், மீன் சாப்பிட மாட்டார்கள். பஞ்சாவை இங்க கையை மட்டும் வைத்திருப்பார்கள். நேரடியாக தென் மாவட்டங்களில் பஞ்சா குதிரையை தூக்கி அதுல ஒரு ஆளை வைத்து கொண்டு ஊர்வலமாக துக்கம் அனுஷ்டிக்கிறங்கிற பேர்ல, அதாவது உசைன் அவர்கள் இறந்தது 2மே ஒரே நாள். மூசா நபிக்கு வெற்றி கிடைப்பதும் முஹரம் 10, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாவதும் முஹரம் 10. இந்த துக்கம் அனுஷ்டிக்கக்கூடியது முதல்ல இஸ்லாத்துல இருக்குதா? ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இஸ்லாத்தை கடைபிடிக்காதவர்கள் கூட பெயரளவுக்கு இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடிய மக்கள்கிட்ட கூட ஒரு தன்மை அப்படி ஒட்டி இருக்குது. என்ன என்று கேட்டால், இந்த மரணத்தை தழுவி விட்டால் வஃபாத்தானவர்கள் வீட்டில் அந்த ஒப்பாரி வைக்கிறது, கூச்சல் இடுவது, சத்தம் இடுவது அறவே இருக்காது, 90% இருக்காது. ஆனா இஸ்லாத்தை பத்தி அவங்களுக்கு தெரியவே செய்யாது. கொஞ்ச நேரத்துல சாப்பிடுவாங்க, கத்தம்பாத்தியா ஓதுவாங்க. அப்படிப்பட்ட மக்கள் ஒரு ஒப்பாரி வைக்கிறது கூட இருக்காது, கொஞ்சம் அழுவுற சத்தம் வேணா இருக்கும். அந்த இறப்பு நிகழ்வுல இஸ்லாத்தை பத்தி அறியாத, அப்ப தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி துக்கம் அனுஷ்டிக்கக்கூடியது 3 நாளைக்கு மேல மனசுல வருத்தம் இருக்கலாம், ஆனா வெளியே நம்ம ஒரு பைத்தியம் மாதிரி இருக்கக்கூடாது. பிரம்மை பிடித்தது போல், ஏதோ இழந்தது போல் அடுத்த கட்ட நகர்வுக்கு போகாமல் அதிலேயே தேங்கி இருப்பது, அதுவும் இஸ்லாம் தடுக்குது. இந்த 2 விஷயத்தை தெளிவா எல்லாரும் தெரிந்திருக்கிறார்கள், அறிந்திருக்கத்தக்க. அப்ப எப்படி இத்தனை 14 நூற்றாண்டு காலமாக எப்படி இந்த செயல் கை ஓங்கி இருக்கிறது, எப்படி இதை ஃபாலோ பண்றாங்க, எப்படி மாரடிக்கிறாங்க, ரத்தங்கள் சிந்துகிறது, இறந்தவர்கள் பேரை கூச்சல் இடுகிறார்கள், குழப்பம் இடுகிறார்கள். இப்ப நான் சொன்ன இந்த பஞ்சாபில் பூவை போட்டு ஊர்வலமாக ஒருத்தனை வைத்து சுத்துகிறார்கள். அப்புறம் ஒரு குழியை தோண்டி பூக்குழிப்பு விழா நடத்துகிறார்கள். அதுல உப்பு, விறகு இதெல்லாம் போட்டு அதுல ஒரு 40 நாள் விரதம் இருந்து அந்த இப்போ ரொம்ப கிராண்டா நடக்குதான்.
ஏன்னா வந்து பல பேர் வந்து இது நல்ல செல்வந்தர்கள்ட்ட இருந்து அரசியல்வாதிகிட்ட இருந்தெல்லாம் காசை வாங்கியிருக்காங்க. சரியான வந்து பார்ட்டிகள் கிடைத்திருக்கிறனால பல மாவட்டங்கள்ல இந்த தடவை நிறைய நடக்கிறது. ஸ்பான்சர்ஷிப் கிடைத்ததுனால் அதிகமான போலீஸ் பாதுகாப்போட நடக்கிறது. 7வது அன்னைக்கு வந்து குதிரை ஊர்வலம் கன்னியாகுமரி, நெல்லை, அப்புறம் கீழக்கரை நிறைய பகுதிகளில் நடந்து கொண்டு இன்னைக்கு இருக்கிறது. அதே மாதிரி 7, 8க்கு வந்து ரெஸ்ட். ஏன் ரெஸ்ட்டுங்கிறது பின்னாடி அந்த உசேன் வரலாறுல உங்களுக்கு சுட்டி காட்டுறேன் சுருக்கமா. 9 வந்து குதிரை, 10க்கு வந்து குதிரை, யானை, அப்புறம் ஜெண்டா, கொட்டு, மேளம் என்று போட்டு அநியாயமாக அக்கிரமமாக இஸ்லாத்தில் இல்லாத அயோக்கியத்தனத்தை சன்னி முஸ்லிம்கள் தூக்கி பிடித்து இருக்கிறார்கள் என்றால் சியாவுடைய தாக்கம் அவர்கள் மத்தியில் உள்ளுக்குள்ள வந்து போயிடுத்து, உள்ள போய் உட்கார்ந்துருக்கு. இல்லைன்னா எப்படி வந்து அந்த நெய் விளக்கு திரிகள் போட்டு எல்லா ஏற்பாடுகளும் எப்படி அந்த தக்கா சாவடின்னு சொல்லி அந்த தர்காவை உருவாக்கி வைத்திருக்கிறார்களே, உள்ள ஒரு அடக்கம் பண்ணி வச்சிருப்பாங்க, அதில் வந்து விழா கோலமாக நடக்கிறது. இதை வந்து தடுக்கக்கூடிய நம் மக்கள் என்ன செய்யறாங்க? தடுக்கிறதா, அதோட கலந்து இருக்கிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு மகத்தான நாள், இதில் செய்வோம் அப்படின்னு சொல்லி. அப்ப இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்கிறார்கள். அதற்கு அல்லாஹ் வந்து நமக்கு ஒரு வசனத்தை சொல்றான் பாருங்க. இந்த வசனத்துல எல்லாமே தகுதிபடியாயிருது பாருங்க. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அதம்து அலைக்கும். இதான் முக்கியமான ஒண்ணு. இந்த மார்க்கத்தை உங்களுக்கு முழுமைப்படுத்தி விட்டேன். வ அதம்து அலைக்கும் நிஅமதி. உங்களுக்கு இந்த மார்க்கத்தின் மூலமாக அருள் புரிந்து விட்டேன், கிருபை புரிந்து விட்டேன். கிருபை புரியவன் எப்படி நீங்க மாரடிக்க முடியும்? உங்களுக்கு அருள் இறக்கத்தெல்லாம் புரிந்திருக்கிற அந்த மார்க்கம் மூலியமாக ரதீது, அதை நான் புரிந்து கொண்டேன். இந்த மார்க்கத்தை உங்களுக்கு கிருபையாக்கி ரஹ்மத்தாக்கி இருக்கிறேன். லக்கூமுல் இஸ்லாம் மதீனா, இஸ்லாம் என்ற மார்க்கத்தை. அப்ப மார்க்கத்தை தந்திருக்கிறேன் மாத்திரம் சொல்லல, அதை முழுமைப்படுத்தி விட்டேன் மாத்திரம் சொல்லல. இந்த மார்க்கம் உங்களுக்கு அருள் நிறைந்த மார்க்கம், கிருபை நிறைந்த மார்க்கம். கிருபை நிறைந்த மார்க்கத்தில் இந்த செயல் எப்படி வரும்? அப்ப இந்த செயல் வந்து யாரோ உள்ளே புகுத்தி இருக்கிறார்கள் என்று தெரிந்து விட்டது. தெரிந்து நம்ம அழகா ஈஸியா அறிந்து கொள்ளலாம். அதுபோக உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட வந்து யூதர்கள் வந்து சொல்றாங்க இந்த வசனத்தை, அல் மாய்தால இறங்கி கூடிய இப்ப வாசித்து காட்டின வசனத்தை பார்த்து விட்டு, இந்த வசனம் எங்களுக்கு இறங்கியிருந்தால், அவங்களுக்குன்னா தவறாத்துல இப்படிப்பட்ட ஒரு வசனம் இறங்கியிருந்தால் நாங்கள் அதை விழாகோலமாக கொண்டாடி இருப்போம். ஏன்னா அந்த வசனத்துல அப்படிப்பட்ட ஒரு தாற்பயம் இருக்குது. மார்க்கமே முடிந்து விட்டதை முடித்து நான் உங்கள் கையில் தந்து விட்டேன், மறுபடி நீங்க உள்ள கோடிட்ட இடத்தை நிரப்புங்கள் சொல்வதற்கு இடமில்லை, தேவையில்லை, எழுதுகோள் தேவையில்லை, தேவையில்லையே. அப்ப உசைன் ரலியல்லாஹு மரணம் எப்ப நடக்குது? அவங்களுக்கு வயசு 56, 57. ஹசனுக்கு 46, 47. ரெண்டு செய்தியாக ஹதீஸ் சோடுகளில் கிடையாது, நூல்கள் வரலாற்று நூல்களில் இடம்பெற்று இருக்கிறது, தபரி போன்ற நூல்களில். அப்ப 56, 57 வயதில் மரணத்தை தழுவி இருக்கிறார். ஒரு முக்கியமான அதில் செய்தி என்னவென்றால், அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, அதுக்கப்புறம் இவர் வேற ஆட்சி செய்திருக்கிறார், முஆவியா, அப்புறம் எஜித், அதுக்கப்புறம் தான் வர. அப்ப அவர் கொண்டு அந்த செயல் வந்து மார்க்கத்திலையும் இடம்பெறாது. இடம்பெறாத ஒரு செயலை எப்படி வந்து இடம்பெற்று, சரி சியாக்களையாவது யூதர்கள் மூலியமாக இப்படி ஒரு பார்ட்டியை உருவாக்கி, ஒரு நச்சுக்கருத்தை உருவாக்கி, ஒரு முனாஃபிகுன், ஒரு நஃபக்கு தன்மையாக ஒரு பார்ட்டி உள்ள வந்துட்டு, நீ எப்படி வந்த? உனக்கு எப்படி இது வந்து சூட் ஆகும்? இது உனக்கு கூடாத, உனக்கு உனக்கு இதுல அம்சமே இல்லையே, இதுல எப்படி இந்த விழாகோலத்தில் நீ எப்படி ஒரு நபராக இருக்கலாம்? அப்படிங்க நம்மளாம் இல்லாம இருக்கலாம், நமக்கெல்லாம் இது தெரிந்ததாக இருக்கலாம். ஆனால் நம் சொந்த பந்தங்களில் இருப்பாங்க, அவர்களுக்கெல்லாம் இதை கடத்தி எடுத்து சொல்வது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை. அப்படி சொல்லவில்லை என்றால் தற்குறி கூட்டங்கள் இல்ல நவீன ஞானிகள் உருவாகி விடுவார்கள். தற்குறி சொன்னா கோவப்படுவாங்கல்ல, முட்டாள்கள் கூட்டம் உருவாயிரும். அது சமுதாயத்தில் எல்லா இடத்திலும் உருவாங்க, மார்க்கத்திலையும் உருவாவாங்க. இதை நம்ம அலட்சியமாக இவங்களெல்லாம் என்ன நல்லபடி அப்படின்னு நினைக்க கூடாது. இதை எடுத்து சொல்லணும். நாளைக்கு அந்த தலைமுறை உருவாயிருவான, இதை சரிங்குவாங்கள, இந்த விழாவை ஜாலியா எடுத்துக்கிடுவாங்கள. அப்ப எடுத்து சொல்ல வேண்டியது கடமை. இதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப மார்க்கம் என்னது? முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு மார்க்கம், கிருபை சேர்ந்த ஒரு மார்க்கம். அடுத்த ஒரு செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு ஹதீஸ் மூலியமா நமக்கு அறிவுறுத்துறாங்க. லைஸ மின்னா, எடுத்த உடனே நம்மை சார்ந்தவன் இல்லை, முஸ்லீம் இல்லை. மன் தரபல் ஹுதூத, எவன் ஒருவன் தன்னைத்தானே அறைந்து கொள்கிறானோ,
அடித்துக் கொள்கிறானோ வஷக்கல் ஜுயூப சட்டையை கிழித்துக் கொள்கிறானோ பைத்தியக்காரன் போல யார் இப்படி நடந்து கொள்கிறார்களோ தாவபி அறியாமக்காலை பழக்க வழக்கங்களை நாவினால் முழங்குகிறாரோ தேவையில்லாத வார்த்தை யா உசேன் யா அலீம் யா ஹசன் சொல்றாங்க. நம்ம இது கூடாதுங்கிற அவனு சொல்லுவான். அந்த உருச சொல்ல மறந்துட்டு குதிரை சொல்லியிருக்கு, யானையை நிறுத்திட்டாங்க. யானையை ஏதோ சட்டம் போட்டு இவன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி முன்னாடி யானையெல்லாம் வரும் விழாவுக்கு. அப்புறம் உருசு தேரு, அதை 4 பேர் தூக்கிட்டு அசேனுக்கு ஒரு கூடு இருக்கும், ஹுசேனுக்கு ஒரு கூடு இருக்கும், 2 ஒரு ஜோடியா சந்திக்கிறதுக்கு. அதை சந்திக்கும் பொழுது யா ஹசேன் யா ஹுசேன் யா அலீம் அப்படின்னு கத்துவாங்க. என்ன கத்துறது? அப்ப கடவுள் தன்மையை உருவாக்கி வைத்திருக்கிற, உருவாக்கி வைக்க போய் தானே இப்படி நாசக்கார காரியத்தை செய்யற. அப்போ இதுல மதுபானமா இருந்து வருவான். அப்படி ஒரு அநாகரிகத்தின் உச்சம். இன்னும் சொல்ல போறதா நமக்கு பெரிய பின்னடைவு. ஏன்னா எங்களை மாதிரியே நீங்க செய்றீங்களன்னு சொல்லி கேட்கிறாங்களே கேள்வி. மாற்று மத சகோதரர்கள், பகுத்தறிவாளர்கள், அவங்களுக்கு எல்லாரும் விலைக்கு சொல்ல முடியுமா? சொல்லலாம். இந்த பாமர மக்கள் சொல்வார்களா அவர் ஷியான்னு ஒரு குரூப்புங்கன்னு சொல்லி? அப்ப அடுத்த கேள்வி கேட்போம், அவங்களே உங்களால திருத்த முடியாதுன்னு சொல்லி. சீர்திருத்தம் பண்ணக்கூடியவங்க யாரையும் திருத்திட்டுலாம் வர முடியாது. பொதுவா சொல்ல முடியும், திருந்துறவன் திருந்துவான். ஆனா அவர்களுடைய கேள்வி எப்படி இருக்கும்? உங்கள்கிட்ட எல்லாம் இருக்குதப்பா, தீ மிதிக்கிறவன் இருக்கிறான், குதிரையில போறவன் இருக்கிறான், மூட பழக்கம் இருக்குது, ஜெண்ட மேளங்கள் இருக்கு, நாதங்கள் இருக்குது, ஆட்டம் இருக்கு, பாட்டம் இருக்கு, கூட லாஸ்ட்ல மதுவும் இருக்குது. அது என்ன வித்தியாசம் இருக்கு? நாங்க கயிறு போட்டு இழுக்கிறோம், நீங்க தூக்கிட்டு போறீங்க, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க. அப்புறம் அந்த அதுல ஒரு மால்சா அந்த இது கொடுப்பாங்க, அவங்க கொடுக்குற அளவுக்கு இங்கேயும் கொடுக்குற என்ன இருக்குது? நேச்சை பொருள்கள் அன்றைய தினத்தில் அதுவும் இருக்குது. அப்ப எல்லா மூட பழக்கத்தை வைத்திருக்கிறார்கள், இந்த மாரடிக்கிறது. அப்ப என்ன மாதிரி சொல்றாங்க? யார் இந்த மாதிரி அறியாம காலை பழக்கங்களை எல்லாம் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் நம்மை சேர்ந்தவர்கள் கிடையாது. ஜாகிலியா, ஜாகிலியான மூடர்கள், முட்டாள்கள். அறியாம கால பழக்கம், இது அறியாமை காலம் தானே. இவ்வளவு நூற்றாண்டுகள் வரலாறுகளையும் குரான் ஹதீசுகளையும் கரைச்சி குடிக்காம பொதுப்படையா கூட சிந்திக்கலாம்ல, பொதுப்படையா கூட திருந்தலாம்ல. அப்ப சைத்தான் நாடி நிரம்பெல்லாம் ஓடுறான் அவனுக்கு. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? செவடங்காதுல சங்கூதன மாதிரி நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, நான் அப்படித்தான் செய்வேன் என்ற ஒரு நிலைப்பாடு உள்ளத்துல குடிகொண்டு இருக்கிறது. இல்லைன்னு சொன்னா எப்படி இந்த கருத்தை அவங்கள்ட்ட இன்னும் வரைக்கும் ஆழமா நிற்கும்? அப்போ இந்த மாதிரி அங்கேயும் அடிக்கிறாங்க. மாரடிக்கிறது அந்த மத்திய கிழக்குலையும் சில நாடுகளை சுட்டி காட்டினாங்க தான் நடக்கும், எல்லா இடங்கள்லும் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் தடை செய்து வச்சிருக்கிறான். முட்டாள்தனம். உன்னை பார்த்து ஒருத்தவன் காயத்தை ஏற்படுத்திக்கிறது அஃபென்ஸ் சொல்லி சட்டம் போட்டு வச்சிருக்கிற அரபு நாட்டுல செய்தா பிடிச்சிட்டு போய் வச்சிருவான். செய்ய மாட்டாங்க, ஏன்னா சட்டம் ஸ்ட்ரிக்டா இருக்கும்ல, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிற சில நாடுகள்ல அந்த மாதிரி சட்டத்தை போட்டு வைத்திருக்கிறார்கள். இங்க அந்த மாதிரி கிடையாதுல்ல. சீட்டிங் என்ன வேணாலும் சேர்ந்துக்கிறங்கிற ஒரு நாடு தானே. அப்ப என்ன வேணாலும் நீங்க பண்ணிக்கிறீங்க, நாங்க கண்டுக்க மாட்டோம் அப்படிங்கிறதுனால இது தலைவிரித்து ஆடக்கூடியதாக இருக்கிறது. வருத்தம் கலந்த விஷயம். இதையெல்லாம் தவறு என்று சொல்லக்கூடிய நம் சன்னி மக்கள், மதுகப்ல பிரிந்து கிடக்கிறாங்களா ஹனவி சாபி, அவங்களும் அதுல மௌனத்து ஓதக்கூடிய ஒரு காட்சிகள், மௌனத்தில் பூரா சிறுக்கு நிறைந்த வார்த்தைகளாக இருக்கும் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த அளவுக்கு ஒரு தவறான காரியத்தை செய்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்துல பாருங்க, இந்த ஹராம்னு சொல்றாங்களா, இஷ்டத்துக்கு நண்டு ஹராம்ன்றுவாங்க. இப்ப இந்த 10க்கு மீன் சாப்பிடக்கூடாதுன்றுவாங்க. அதுக்கு அல்லாஹ் ஒரு வசனத்துல 16வது சூறால 116வது வசனம், வலா தக்கூலு, நீங்கள் கூறாதீர்கள், லிம தசிஃபு அல்சினத்துக்கும், உங்கள் நாவினால் கற்பன பொய்களை நீங்கள் கூறாதீர்கள், அல் கதிப ஹாதா ஹலாலுன் வ ஹராமுன், ஹலாலுக்கும் ஹராமுக்கும் நீ இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது, நான் சொல்லி தந்திருக்கேனாக்கும், நான் உனக்கு சட்டம் விதிச்சிருக்கிறேன், நான் உனக்கு கடல்ல எல்லாம் ஹலாலுன்னு இருக்கேன், நீ எப்படி ஹராமுங்குவ? குறிப்பிட்ட நாள்ல, உனக்கு குறிப்பிட்ட நாள்ல சொல்ல கூட உனக்கு அனுமதி கிடையாது, நான் தான் எல்லாம் உனக்கு தெளிவாக தந்து விட்டனே. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி கேட்கிறான், ஹலாலும் ஹராமும் நீ எப்படி விதிக்கலாம்? லி தஃப்தரூன, இட்டு கட்டுகிறீர்களா, அலல்லாஹி கதிப, பொய் கூறி இருக்கிறீர்களா அல்லாஹ்வின் மீது, உங்களுக்கு அனுமதி இருக்கிறதா அப்படின்னு சொல்லி காரமான காட்டமான வார்த்தையோட அல்லாஹ் கேட்கிறான். உங்களுக்கு அந்த அனுமதியை கொடுத்தது யார்? இன்னல்லதீன யஃப்தரூன, யார் ஒருவர் இட்டு கட்டுகிறார்களோ, அலல்லாஹி கதிப, அல்லாஹ்வின் மீது பொய் கூறுகிறார்களோ, லா யுஃப்லிஹூன், அவன் வெற்றி பெற மாட்டான் என்று அல்லாஹ் நகல் சூறால 16வது சூறா 116வது வசனத்தில் கூறுகிறார்.
நீங்க எப்படி உங்களுக்கு நீங்க அதை செய்து கொள்ளலாம்? நான் தான் எல்லாமே பட்டவரத்தனமா தந்திருக்கிறேன். தடை செய்யறத உங்களுக்கு தடை செய்திருக்கிறேன். அதை மீறி நீங்க வந்து உங்களுக்கு உங்களுக்கு நீங்களே செய்துக்கிறீர்களா? மார்க்கத்தை எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுப்பீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். எனக்கே கற்றுக் கொடுப்பீர்களா? குல் அத்து அல்லிமூன் அல்லாஹு பி தீனிக்கும், மார்க்கத்தை எனக்கு நீங்க கற்றுக் கொடுப்பீர்களா? நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஒரு தூதரை அனுப்பி ஒரு வேதத்தையும் கொடுத்தா எனக்கு நீ கிளாஸ் எடுப்பியா? வல்லாஹு அறிந்து கொள்ளுங்கள், யாலமு அல்லாஹு அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான். மாஃபி சமாவாத்தி வமாஃபில் அருது, அறிந்தவன் ஒரு பக்கம் சொல்லிட்டான், விளக்குறான். வானத்திலும் பூமியிலும் உள்ளதை நான் அறிந்தவனாக இருக்கிறேன். வல்லாஹு பி குல்லி ஷைஇன் அலீம், ஒவ்வொரு பொருளையும் அறிந்தவனாக இருக்கிறேன். எனக்கு நீ கிளாஸ் எடுக்க வேண்டாம், நான் தான் உனக்கு தந்திருக்கேன். நான் தான் உனக்கு கிளாஸ் எடுக்க ஒரு தூதரை அனுப்பி இருக்கேன். அனைத்தையும் விலக்கி சொல்லி இருக்கிறேன். அப்படி இருக்கத்தக்க மூடத்தனமான கொள்கையில நீங்க எப்படி போகலாம்? மூடத்தனத்தை கண்டிக்கிறாங்க. மார்க்கத்துல நீங்க எனக்கு கிளாஸ் எடுக்க வேண்டாம். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? மக்கள் அதிக பிரசிங்கத்தனமாக நம்மளே ஒரு முடிவெடுத்து நம்ம சமுதாய மக்கள் அப்படி இருக்கிறாங்க அல்லவா முஹர்ரம் அன்னைக்கு. அப்ப திருத்தப்பட வேண்டியதும் களை எடுக்க வேண்டியதும் கடமைகள் தாறுமாறாக இருக்கிறது. ஒரு கணிசமானவர்கள் மாறி இருக்கிறார்கள் என்று நம்ம நினைக்க கூடாது. மாறாதவர்கள் ஏகமாக இருக்கிறார்கள். நம்ம அளவில் நம்ம வைத்துக் கொள்கிறோம், நம்ம அளவில் நம்ம மாறி இருக்கிறோம், நம்ம தெளிவாக இருக்கிறோம், நம்ம சுதாரிப்பா இருக்கிறோம் நினைத்தால் போதுமா சகோதரர்களே? அப்படித்தானே இருக்கிறோம். யாம் பெற்ற இன்பம் வையகம் பெருகங்கிறான். நான் ஒரு இன்பத்தை சுவைத்தால் வையகம் பெருக, உலகம் நான் எல்லாரும் பெருகணும்னு நினைக்கிறாங்கிறான். அவன் நம்ம அளவுக்கு வைக்கிறது தான் பயங்கரமான ஒரு சுயநலம் தன்மை. அதுதான் இருக்கிறதுல கேடுகட்ட தன்மை. எதுக்கப்பட்டு நீ எதனால இப்ப தெரிஞ்சுக்கிட்ட? நீயே தெரிஞ்சுக்கிறாம இருந்துக்கலாம தெரிந்ததை. அப்ப நம்மள்ட்ட அந்த ஒரு தன்மை இருக்குது. சொல்லி சொல்லி என்னது புதுசு புதுசாவது போய் சொல்லுங்க. அதான் முளைச்சிக்கிட்டே இருக்கிறாங்களா ஜெனரேஷன். அப்போ அந்த ஒரு கொள்கை பிடிப்பை உறுதியாக நம் மீது வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து உசைன் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த ஒரு சம்பவம் என்னன்னா, நோன்பு வைக்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம்ல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இவங்களுக்கு வந்து முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு மகன் வந்து யசீத் ஆட்சி செய்யும் பொழுது எல்லாரும் அவங்கள்ட்ட பையத் உடன்படிக்கை வாங்குறாங்க. அதாவது ஓட்டு மாதிரி எல்லாரும் வாங்கி உங்களை நாங்க ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அதுல ஒரு சில பேர், ஜுபைர் அவர்கள், இப்னு உமர், அதுல இவங்களும் உசைன் அவர்களும் பையத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லி மதினாக்கு வந்து அவங்க அங்க இருக்காங்க சிரியா. இவங்க கூஃபாக்கு வந்து, கூஃபால இருந்து மதினாக்கு வந்து எல்லாரும் தொந்தரவு பண்றாங்கன்னு சொல்லி மக்காக்கு வந்து இருந்துகிட்டாங்க. இருந்த உடனே இவருக்கு கடுதாசி வருது. கடுதாசி தானே வரும். ஆனா அது வரலாற்றுல கடுதாசியை கூட ஒரு வலுவான செய்தி இல்லைன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் வச்சுக்கிறீங்க, ஒரு 12,000 கடுதாசி வந்ததா சொல்றாங்க எல்லாம் வரலாற்றுல இருக்கு. 12,000 7,000 இருக்கு. என்ன கடுதாசியில வந்திருக்கோம், நீங்க வாங்க, ஜெயிதுடைய ஆட்சியை நாம் முறியடித்து விடலாம், நீங்க உங்களுக்கு தான் ஆட்சி செய்யறதுக்கு நீங்க தான் தகுதியானவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்போர்ட்ல வந்து அந்த கூஃபா மக்கள் எழுதி கொடுத்ததும் இந்த லெட்டர்லாம் வந்தவொடனே வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வந்து துல்ஹஜ் மாசம் முஹர்ரத்துல சம்பவம் நடக்குது. துல்ஹஜ் மாசம் ஹஜ்ஜி செய்யணும். ஆனா அந்த சந்தர்ப்பத்துல கிளம்புறாங்க. கிளம்பச்சல என்ன செய்யறாங்கன்னா, பல பேரு உசைனை தடுத்து நிறுத்துறாங்க. போகாதீங்க, உங்க வாப்பவைய பழிதீர்த்த இடம் அப்படின்னு சொல்லி ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன், இன்றும் சில பேர் கெட்டி பிடிச்சுக்கிறாங்க. அவரை கெட்டி பிடித்து விட்டு அந்த இலக்கிய அடிப்படையில், எனக்கு இப்படி கெட்டி பிடிக்க அல்லாஹ் நாடினால் கியாம நாள் வரைக்கும் உங்களை கெட்டி பிடிச்சு விடுவேன், விடமாட்டேன், நீங்க போவாதீங்கன்னு அங்க ஈராக் கூஃபா அந்த இடத்துக்கு, இந்த புரட்சி பண்ற இடத்துக்கு, அதாவது சூதுவாக லெட்டர் போட்டு அவரை வர வைக்கிறாங்க. இதை அவர் ஆழமா நம்பிட்டாரு. அவருக்கு ஒரு ஆசையும் இருந்திருக்கலாம் அந்த ஆட்சி செய்வதற்கு. அப்போ அதுக்குதானே பையத்து கொடுக்கல, அந்த உடன்படிக்கை எடுக்கல. அதாவது அவரை அமீராக சேக்காக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு வந்துட்டார். கடைசி அந்த கடுதாசியை காட்டி மயக்கன உடனே அவர் அதை வந்து ஒரு நம்பி எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு ஒரு 72 பேரோட அந்த பயணத்தை போறார். போனதும் முஹர்ரம் 1க்கு கர்பலாங்கிற இடத்துக்கு போறாங்க. இவர் வர்றாங்கிற தகவல் கிடைத்த உடனே அவரை கர்பலாங்கிற இடத்துல ரவுண்டு கட்டிருங்க, தண்ணி இருக்கக்கூடாது, போர் செய்யல, போர் தந்திரங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது, தண்ணி இல்லாத காடுலாம் நம்மளும் சொல்றோம்ல ஒருத்தனை ஏமாத்துறதுக்கு, அந்த மாதிரி தண்ணி இருக்கக்கூடாது, ரவுண்டு கட்டிருங்கன்னு சொல்லி திட்டங்கள்லாம் போட்டு ரவுண்டு கட்டிட்டாங்க. அந்த அதாவது இது வந்து யசீதுக்கு தெரியாமலே நடக்கு. ஜாத், அதாவது உபைத் ஜாதுன்னு சொல்லி அந்த தளபதி ஒருவனா இருக்கிறான். அப்புறம் வந்து
சாத் பின் வக்காஸ், அதுல வந்து அந்த 10 நபித்தோழருடைய மகன் அவரும் ஒருவராக இருக்கிறார். அதாவது இவரை அந்த தீர்த்து கட்டுவதில் அதுல அந்த சாத் பின் வக்காசுடைய மகன் மட்டும் கொஞ்சம் இவரை யஜீதிட்ட கூட்டு போய் பேச்சுவார்த்தை நடத்தலாமா? பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது, இவரை வந்து காலி பண்ணணும், இல்லை என்றால் நீ தளபதியை விட்டு வெளியே போயிரு அப்படிங்கிறாங்க. இப்படி தளபதிக்கெல்லாம் கட்டளை போட்டு ஒரு திட்டத்தை போட்டு வச்சுட்டாங்க. இவர் முகரம் 1க்கு உள்ள அசம்பிளி உள்ள வந்து சரியா வந்துட்டார். வந்தவொடனே ரவுண்டு கட்டிட்டாங்க. ரவுண்டு கட்டினோடனே நீங்க லெட்டர் போட்டு தான் நான் வந்தேன் அப்படின்னு உசைன் அலிகுல்லானுக்கு சொல்றாங்க. நாங்க எங்க லெட்டர் போட்டோம் அப்படின்னு ஒரு பெல்ட் அடிச்சிட்டாங்க. லெட்டரும் போடல ஒன்றும் போடல அப்படின்னது. ஆகா ஏதோ சதி நடந்துட்டுன்னு சொல்லி உசைன் அலிகுல்லானுக்கு சிந்திச்சுட்டு அப்ப என்னை திரும்ப விட்டுருங்க, நான் போயிடுறேன், இல்லைன்னா யஜீத்திட்ட கூட்டு போங்க, ரெண்டுமே செய்ய மாட்டோம் அப்படின்ட்டாங்க. அப்போ நான் வந்து உங்களோட சண்டை தான் இடணுமா, அதற்கும் நான் தயாருன்னு சொல்லி வரலாற்றில் இதை எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்ப சண்டைக்கு ஆயத்தம் ஆகுறாங்க. 7க்கு 8 அன்னைக்கு ரெஸ்ட், 8 அன்னைக்கு நம்ம தொழுவணும் அப்படின்னு சொல்லி அந்த 8 அன்னைக்கு வார் வேண்டான்ட்டாங்க. அங்க இருக்கிறது எத்தனை பேரு? 12,000 பேர். 12,000 பேர், இங்க இருக்கிறது 72 பேர். அப்போ சம்பந்தமே இல்லை, போருடைய தர்மமும் இல்லை. அப்ப இவங்க கூட எல்லா மக்களும் அணிவகுத்து போகவும் இல்லை. அப்போ இப்போ என்ன செய்யணும் கேட்டா கட்டம் கட்டியாச்சா. 9க்கு வார் வந்து ஸ்டார்ட் ஆகுது. போர் ஸ்டார்ட் ஆகி பயங்கரமா வெட்டு குத்து நடக்குது. இதை பயங்கரமான முறையில் வர்ணித்து கூறுவார்கள். போருன்னு சொன்னா எல்லாரும் பயங்கரமா தானே சண்டை போடுவாங்க, உசைன் சண்டை போட்டார் என்று சொல்வார்கள். ஆனா ஒரு சோகமான வரலாறு தான். கண்டிப்பாக நபிகள் நாயகம் பேரப்பிள்ளையை கொன்று இருக்க கூடாது, விட்டு இருக்கணும், விதி. அவரும் போயிருக்க கூடாது, ரெண்டுமே வந்து கலந்துருச்சு. கண்டிப்பா விட்டுருக்கலாமா? நபிநாயகம் பேரப்பிள்ளை தானே, ஏன் ரிட்டர்ன் ஆன அந்த வேலையை அவங்க செய்யல. உள்ள வந்து சூதுக்காரர்கள் அந்த கூட்டத்தில் இருந்தாங்க, சூழ்ச்சிக்காரர்கள் இருந்தாங்க, வன்மத்தில் உள்ளவர்கள் இருந்தாங்க. அலியை தீர்த்து கட்டிய அந்த பார்ட்டிகளும் உள்ளுக்குள்ள இருக்கிறாங்க. அப்ப எல்லா கெட்ட வஸ்துகளும் உள்ள இருக்கிறதுனால அந்த விதி அவருக்கு முந்திட்டு கரெக்டா 9 அன்னைக்கு போர் நடந்து முகரம் 10 இன்னைக்கு இன்று அதிகாலை சூரியன் அஸ்தமாவும் அப்படி நின்னது என்றெல்லாம் வைத்திருக்கிறார். சூரியன் வந்துடும், சூரியன் வராம எப்படி இருக்கும்? அவர்களோட சூரியன்லாம் அப்படி நிக்கிதான் தயங்கி இன்னைக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படின்று வரலாற்றில் அதை எழுதி வைத்திருக்கிறார்கள். அதையும் எல்லாரும் கூறுவாங்க. அதை நம்ம ஒப்புக்கொள்ள மாட்டோம்ல. ஏன்னா நபிகள் நாயகம் மகன் இறந்து போச்சலையே நபிகள் நாயகம் கண்டிச்சுட்டாங்க. யாருடைய சோகத்துக்கும் துன்பத்துக்கும் சூரியன் சந்திரன் ஒரு சான்று இல்லை, இது அல்லாவின் அத்தாட்சி அப்படின்ட்டாங்க. அப்ப இப்படி வசனத்தை வச்சு நம்ம வரலாற்றை பிரிக்கணும், சிந்திக்கணும். என்னடா இது உடான்ஸ் மாதிரி இருக்குன்னு கவனிச்சுக்கணும். அப்ப இந்த அதிகாலையில் இமாம் ஹுசேன் வெட்டப்படுகிறார். சிம்ரன் இப்னு ஜலசர் என்று அவனுடைய அந்த வாளால் தலை வெட்டப்பட்டு கீழே விழுகிறார், ஷஹீதாகிறார். வீர மரணம் அடைகிற ஷஹீது தானே. அந்த ஷஹீத் அந்தஸ்துங்கிறது இன்னும் உயர்வானது. அது இல்லாம அவங்க சொர்க்கத்தின் இளைஞர் படைக்கு தலைவராக இருப்பாங்க. அந்த மாதிரி நர்மாராயம் இருக்குது. ஆனா இந்த போனது வந்து 2 பக்கமும் குற்றம் இருக்கு. இவரும் போயிருக்க கூடாது, அந்த தீயவர்களும் அப்படி நடந்திருக்க கூடாது. 12,000 போய் 72 பேரை போய் கொள்றீங்கள, அது வந்து ஒரு சோக துக்க நிகழ்வு. தண்ணீர் கூட கொடுக்காம எப்படி உஸ்மான் அலிகுல்லானுவை முற்றுகையிட்டு தீர்த்து கட்டின தீயவர்கள் இருந்தார்களோ அதே போல் இவர்களையும் திட்டம் தீட்டி சாய்த்து விட்டார்கள். இதுதான் நடந்த நிகழ்வு. அதே தான் துக்க தினமாக அந்த சியாக்கு ஒரு ஆளுகளை நம்ம வந்து எடுத்துக்கொள்ளணும். இந்த துக்கத்தை தீட்டினால் ஆட்கள் பெருகி வருவாங்க அனுதாப அடிப்படையில் என்று அந்த காரியத்தை அந்த சந்தர்ப்பத்தில் செய்தார்கள். இன்று ஆள் பிடிக்கிற வேலை இல்லை, துக்கத்தை மட்டும் என்ன செய்யறாங்க, வெளிக்காட்டுகிறாங்க மாரடித்து. அப்ப அதே 10க்கு என்ன நடந்திருக்கு நமக்கு வரலாறு. ஆனா இன்னொரு செய்தியை சிந்திக்கணும். இமாம் ஹுசேன் ரலியல்லாஹு இறந்த மாதிரி தானே எத்தனை பேர் சகிதானாங்க? அவங்க வாப்பா அலி சகிதா இருக்காங்க. அதற்கு முன்னாடி உஸ்மான் சகிதா இருக்கிறாங்க, கொல்லப்பட்டிருக்கிறாங்க. உமர் தொழுதுட்டு இருக்கும் பொழுது பின்னாடியோட வந்து ஒரு தீயவன் ஒரு காரணத்துக்காக அவரும் கொல்லப்பட்டு, இதுவும் சகிதானே. அவங்களுக்கும் மாரடிக்கலாம்ல, அவங்களுக்கும் நினைவு தினம் கொண்டாடணும்ல. ஹம்சா ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்னப்பா, அவங்க வந்து உஹது போர்ல கொல்லப்பட்டிருக்காங்க. அது ஒரு விழாவை எடுத்துடலாமா? விழா எடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்களா, எடுத்துக்கிட்டே இருக்கலாமே. எத்தனையோ தியாகிகள் நல்லவர்கள் இருக்காங்களா. அப்ப இது வந்து ஒரு திட்டமிட்ட சரி. ஹசன் ஹுசேன் பாத்திமா ரலியல்லாஹு நபிகள் நாயகம் அலி 5 பேரையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அபூபக்கர் ரலியல்லாஹு திட்டுவாங்க சியாக்கள். அபூபக்கர்ங்கிற பேரை கேட்டாலே கல்ப் ஹமார் அப்படின்னு திட்டுவாங்க. ஆமா, அதாவது தீய வார்த்தையால கழுதைகள் நாய்கள் ஏராளமான வார்த்தைகள் திட்டக்கூடிய காட்சி இன்றும் அரபு உலகத்தில் சியாயிடம் இருக்கிறது. அந்த மாதிரி வரலாற்றை உள்ளுக்குள்ள விஷமாக போட்டு வைத்திருக்கிறார்கள். அப்ப இந்த இதுலதான் இந்த ஒரு நாளை துக்கம் அனுஷ்டிக்கிறார்கள். அது நம்மிடம் வந்திருக்கு, சட்டி முஸ்லீம் கிட்ட
நம்ம என்ன செய்யறோம்? அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய வரலாறை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். அந்த பனி இஸ்ரேல் அடிமைப்பட்டு கிடந்த அந்த வம்சத்தை காப்பாத்தி 10வது நாள் காப்பாத்தி இந்த கடல்ல இருந்து அக்கறைக்கு செல்கிறாங்க. அந்த நாளை யூதர்கள் நன்றி செலுத்தும் நாளாக நோன்பு வைத்தார்கள். நபிகள் நாயகம் அடுத்த வருடம் நான் ஹயாத்தா இருந்தால், உயிரோட இருந்தால் இன்ஷா அல்லாஹ் 9-10 வைப்பேன். அது ஒரு மகத்தான நோன்பு. நபிகள் நாயகம் ரமலான் மாசத்துக்கு அப்புறமாக ரொம்ப சிலாகித்து சொன்ன நோன்பு. சிறப்பு அம்சங்கள் இருக்கிறது. கடந்த ஒரு வருடத்தின் பாவங்கள் மன்னிக்க கூடும் என்றெல்லாம் சிலாகித்து சொல்லி இருக்கிறார்கள். இதுதான் சிறப்பம்சம். அப்ப இந்த சிறப்பம்சத்தை டம்மி ஆக்குற அளவுக்கு ஆக்கி இது மிகைத்து இருக்கிறது. பல பேர் உங்களுக்கு இன்னைக்கு ஏதோ பெருநாளாம, ஏதோ ஒரு விசேஷ நாளாமன்னு கேட்கிற அளவுக்கு இருக்கத்தானே செய்யுது. இந்த மாதிரி ஒரு நோன்பு மூசா நபியோட வரலாறு தெரியுமா? அந்த ஒரு இதை தெரிந்த அளவுக்கு தெரியுமான்னு கேட்கிறேன். மற்ற மண்ணில் தெரியும், மத்திய கிழக்குல அவங்க இதை ஆதரிக்கல. இது ஊடுரு வீட்டுல நம்ம மக்களுக்கு இந்த வரலாறு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. நோன்பு வைக்கிறாங்கன்னு தெரியும், ஆனா இதைத்தான் உசேன் அலி இதைத்தான் எடுத்துக்கிறாங்க. நான் சொல்ற இந்த உருசு, இந்த ஜெண்டைகள், இந்த மேளங்கள், இந்த மாரடிக்கிறது, இதை எடுத்துக்கிறார்கள். இதுதான் அந்த நடந்த சோக வரலாறில் நடந்த கர்பலா என்ற இடத்தில் நடந்த ஒரு சம்பவம். அப்புறம் தலை வெட்டப்பட்டு அந்த தலையை என்ன செஞ்சுட்டாங்க, எங்க போச்சுன்னே தெரியல வரலாறுல. அவருடைய உடம்பை மட்டும் என்ன செஞ்சாங்க, அந்த பகுதியில் அடக்கம் செய்து இருக்கிறார்கள். அப்ப ஷஹீதானவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். ஷஹீதானவர்களுக்கு அதிகமான அந்தஸ்துகள் இருக்கிறது. பறவை வடிவத்தில் பறப்பார்கள். இப்படியெல்லாம் இருக்கத்தக்க ஷஹீதானவர்களுடைய நாளை வச்சு நீ கொண்டாடுறிய, அதுவே பெரிய பாவம்ல. வீரமரணம் அடைந்தவர்களுடைய நாளை வைத்து கேவலப்படுத்துறிய, கொச்சப்படுத்துறிய. அதை தூக்கி பிடிக்கக்கூடிய மக்களாக நம் சமுதாயத்தில் சில மக்கள் இருக்கிறாங்களா? வருத்தம் கலந்த ஒரு விஷயம் தான் அல்லவா? அதை சிந்தித்து பார்த்து செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய நல் மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவான் என்று சொல்லி என்னுடைய முதல் சினிமா மோகத்தின் கவர்ச்சியுடைய வெளிப்பாடு தலைவர்கள் மத்தியில், சில உஸ்தார்கள் மத்தியில், மார்க்கம் பேசக்கூடியவர்கள் மத்தியில் கொஞ்சம் தூக்கலாக தெரிகிறது. அதற்கு ஹபீபி என்ற இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி அதை முஸ்லீம்களுடைய குடும்பத்தை நெல்லை மாவட்டம் கடையநல்லூர்ல அப்படியே பிரதிபலித்து காட்டுகிறது என்றதை அவங்க அதோடைய துணுக்குகளை நம்மளும் பார்த்தோம். நம்ம காட்டுறோம், அது அந்த சான்றையும் காட்டுறோம். அது ஒரு அருமையான படம் என்று சிலாகித்து அரசியல் தலைவர்கள், முஸ்லீம் தலைவர்கள், அப்புறம் சில ஆலிம் பெருமக்கள் என்ன செய்யறாங்க, அழகான படம். அதற்கு ஒரு உதாரணம் என்னன்னு கேட்டா, இப்ராஹிம் நபி எப்படி தன் மனைவியை அந்த அரசனிடம் பொய் சொல்லி காப்பாற்றினார்கள், எப்படி இப்ராஹிம் நபி சந்திரனை பார்த்தியா, சூரியனை பார்த்தியா, நட்சத்திரத்தை பார்த்தியா, இது ஒரு நடிப்பு தானே என்றெல்லாம் இறை தூதர்களை முன்னுதாரணம் காட்டி பித்தலாட்ட வார்த்தைகளை அதிகமான மக்கள் ரசிக்கிற மாதிரி இருக்கிறது பக்கம் நம் சாய்ந்து நின்னால் நமக்கும் ஒரு அந்தஸ்து கிடைக்கும். ஒரு சினிமா மோகம் உள்ள போய் இருக்குது. தமிழ் மக்களுக்கு மத்தியிலையும் நல்ல சினிமா மோகம் நல்ல பயங்கரமா தானே இருக்குது. சினிமா பாட்டோட தானே ஒரு வண்டியே போகும். அதிலே ஊறி திளைத்து நாடி நரம்பெல்லாம் சினிமா போதை ஏற்றப்பட்டு இருக்கிறதுனால அவன் அந்த வார்த்தையை சொல்றாங்க. அவன் சினிமா கண்டுபிடிச்சவன் பிரெஞ்சுக்காரனையே மிஞ்சிருவான் போல இருக்கு. சினிமாங்க அதை நகர்த்தி அடிக்கிற அளவுக்கு நம் மக்கள் மத்தியில் போதை நல்ல ஏற்றப்பட்டிருக்கு. இப்ப மேட்ரு என்னன்னு கேட்டா, அந்த சினிமால அந்த 2 பேரு, அந்த கதாநாயகனும் முஸ்லீம் பெண்மணியும் ஒரே இடத்துல சந்திப்பாங்க தனியா. அப்படி ஒரு காட்சி அமைச்சிருக்கிறாங்க. கையை பிடித்து நீ என்னை விட்டு பேராத பர்வீன் அப்படிங்கிறான். அது பக்கத்துல பார்த்தா இன்னொரு ஜோடி உட்கார்ந்துருக்கு. அவனுக்கு இஸ்லாமிய கண்ணோட்டத்துல சினிமாவை பார்க்க தெரியாதுல்ல, கொஞ்சம் கமர்சியல் சுதி ஏத்தனாதானே ஓடும். பக்கத்துல பூரா அந்த சைடுல ஒரு ஜோடி, அந்த சைடுல ஒரு ஜோடி இருக்கும். என்ன சொல்ல வர்றான், இப்படிதான் காதலிக்கணும், உள்ளே கிடக்காதீங்கன்னு சொல்ல வர்றான். தீவிரவாதம்லாம் இல்லை, கொச்சப்படுத்தலாம் இல்லை. ஆனாலும் இஸ்லாம் வடிவம் 100% கொடுக்கப்பட்டிருக்கிறதா? நீ கொடுத்து எடுக்க முடியுமா? எடுத்தா மக்கள் தான் பார்ப்பாங்களா? எடுத்தா ஹலால் சர்டிபிகேட் கொடுப்பியா சினிமால? கண்ணில் கிளிரிசனை போட்டு கள்ளத்தனமாக வராத கண்ணீரை வரவழைக்கக்கூடிய மோசடி செய்யற ஒழுங்கான முகத்தை நான் தூக்கலா காட்டுறேன்னு சொல்லி எல்லா சாயங்களையும் பூசுற மோசடி அல்லவா? மோசடி இஸ்லாத்துல செய்யலாமா? மண்கசைனா பலைசமின்னா, எதில் ஏமாத்தி இருக்குதோ அவன் நம்மை சார்ந்தவன் கிடையாது. அவர் பொழுதுபோக்கு தானே. பொழுதுபோக்குன்னா நீ பாரு, நீ எப்படி மார்க்க சர்டிபிகேட் கொடுக்கலாம்? மார்க்கத்துல இந்த ஏமாத்து தன்மையை அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா?
ஒரு கடலையை ஏமாத்துவதனால் கையை வில்ல விட்டு நபிகள் நாயகம் மேல வந்து உனக்கு போலியானதையும் கீழே வந்து கலப்படம் தவறானதையும் வைத்திருக்கிறாய். அதே மாதிரி கலப்படம் தானே இதுல இருக்கு. டாக்குமெண்ட்ரி படமா, உண்மை வரலாற்று சம்பவமா? அந்தந்த ஊர்ல போய் இப்போ ஒரு திப்பி சுல்தான் வாழ்ந்தார், எப்படி செத்தாரு, எப்படி இருந்தாரு, ஒவ்வொருத்தரா பார்த்து அந்த காட்சி அமைப்புகளை எல்லாம் காட்டி எடுக்கப்பட்ட ஒரு பிலிமா? அனைத்து அம்சமும் இருக்குது. அவளை கள்ளத்தனமாக மாடி ஏறி வந்து பார்க்கக்கூடிய காட்சிகள் அதில் அமைந்திருக்கிறது. இதை ஆதரிக்குதா இஸ்லாம்? ஆதரிக்குன்னா ஆதரிக்குன்னு சொல்லு. அப்போ கமர்ஷியல் படம்ங்கிறது ஒரு வியாபார தளம், கலை இல்லை, அது கொலை. அப்போ மக்களை ஏமாற்றக்கூடியது, மக்களுடைய மதிமாற்றத்தை மாற்றுற அளவுக்கு நடந்திருக்குது. என்னன்னு ஆதரிக்கிறீங்க? எப்படி ஆதரிக்க உங்களுக்கு மனசு வருது? இந்த மாதிரி அவலட்சணமான அந்த காட்சிகள் அந்த படத்தில் அமைக்கப்பட்டிருக்குத, இல்லைன்னு மறுக்க முடியுமா? அப்ப அந்த மாதிரி இஸ்லாம் என்ன செய்யாது? அங்கீகரிக்கவே செய்யாது. ஏமாத்து இருக்குது, ஆண் பெண் கலவிகள் கலந்திருக்குது. அதுல மற்ற சினிமாவில் தூக்கலா இருந்தாலும் இதுல ஓரளவுக்கு ஓரலா காட்டிய குடும்ப படம் தான் அப்படிதான் காட்ட முடியும். அப்ப காட்டுறது இருக்குதா இல்லையா? இதுதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. அப்ப மோசடியானது இஸ்லாம் என்ன செய்யாது? அங்கீகரிக்காது, அதை ஏற்றுக்கொள்ளாது. சினிமாங்கிறது பயங்கர டேஞ்சரான ஒண்ணு, உள்ளத்தில் ஊடுருவி கெட்ட சிந்தனையை விதைத்து விடும். அதுதான் அதனுடைய உண்மை பொருள். உண்மை பொருளை நீ தானே ஆய்வு செய்ய சொல்ற. எப்பொருள் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நீ தானே எழுதி வச்சிருக்கிற. ஒரு பொருள் எப்படி இருக்குன்னு ஆய்வு பண்ணி தானே முடிவெடுக்க முடியும். அந்த சாதனங்கள் எல்லாம் சரி கூடும். செய்திகள், விவாதங்கள், பேசுவது இதெல்லாம் இருக்கும். இது கூடுமா? இப்படிப்பட்ட கலவிகள் கூடுமா? ஒன்று சேர்வது கூடுமா என்ப அந்த பையனை சேர்த்து வச்சு அடிக்கிறாங்க. அந்த பெண்ணை இரவு நேரத்துல அந்த படத்துல காட்சி அமைப்பு துணுக்குகள் அவன் வந்து பார்க்க வர்றான், தப்பிச்சு போச்சுல பிடிச்சி வச்சு அடிக்கிறாங்க. எப்படி இரவு நேரத்துல எப்படி பார்க்க வராங்க? எப்படி இஸ்லாமிய சமுதாயம் அப்படிதான் இருக்கிறதா? அதுவும் 1990 80 ஆரம்பிச்சு வாட்ஸ்அப் போன் 2010 வரைக்கும் அந்த படத்தை இழுத்து கொண்டு போறான். அப்ப இழுத்து கொண்டு போச்சுல வந்து அந்த டயத்துலலாம் செம்ம ஸ்ட்ரிக்ட், பார்க்கவே முடியாது. இப்போது இந்த நவீன காலத்திலே ஒரு 4 சைத்தான்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கூடும். அப்போ இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அந்த அளவுக்கு இருக்க சில வந்து சோப்பை கொண்டு குடத்துக்குள்ள போடுறான் சீனல் லவ்வுக்கு. அப்போ அந்த மாதிரி அந்த லவ் காதல்னா அங்க ஒரு மாதிரி, அதனால ஹபீபின்னு வச்சுட்டான். ஹப்பன்னு சொன்னா அரபு வார்த்தையில காதல், அன்பு, முகபத்துங்கிறதுல அதுல இந்த அரபுல இருந்து வந்த சொல். அப்ப அதை நைஸா இதுல போட்டு இதைத்தான் அவன் உள்ளுக்குள்ள அந்த கதையை முழுக்க காதல் இல்லாத ஒரு இதையா காட்டியிருக்க. சரி, அப்படியே காட்டினாலும் இசை வருது, இசை வடிவத்தை உடைக்க வந்திருக்கிறாங்களா நபிகள் நாயகம். அப்ப எந்த ஒரு அங்கீகாரமும் கொடுக்க முடியாது. அதை தூதரை சப்போர்ட் காட்டி பேசுவது மிக கொடிய சொல், அயோக்கியத்தனம். தன்னை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சமுதாயத்தில் சினிமா என்றது வந்து ஒழிக்கப்பட வேண்டியது. சினிமானா அதுக்கு பேர் இந்த மாதிரி பேசுற விவாதங்கள் வேற. இந்த அசிங்கங்கள் இருக்க இரட்டை அர்த்தம் பாடல்களை கேட்க முடியுமா? தமிழ் தெரிந்தவர்கள் எவ்வளவு கொச்சையான வார்த்தை காதால கேட்க முடியுமா? அதை தெரியாததுக்கு நைசா இசையை போட்டு நீ மயக்கிற. அவ்வளவு அசிங்கமான அவச்சொல்களை உள்ள வைத்திருக்கிறாய். இதை நீ தூக்கி பிடிக்கிறியா? தூக்கி பிடிக்கிறதுக்கு அங்கீகாரம் கொடுக்குறியா? அரசியல்வாதிக்கு வேலையே இல்லையா? உனக்கு எவ்வளவோ சமுதாய வேலை இருக்கு, அதை போய் வரியா? சினிமாக்குள்ள இருக்கிற சினிமாவின் அமித சுரபியாக அவங்க செயல்படுகிறாங்க. அதனால அதுவும் அழியக்கூடியது, தானாவே ஒரு காலத்தில் அழிந்துவிடும். அதெல்லாம் இன்னைக்கு குறைந்துதான் வருகிறது. ஆனால் இதை முஸ்லிம்கள் என்ன செய்யக்கூடாது? தூக்கி பிடிக்கக்கூடிய செயல், அதில் கடுவலகும் இல்லை. இருக்குன்னா ஆதாரத்தெல்லாம் காட்டு, இப்படி இருக்குதுங்க, இஸ்லாம் அடிப்படையில காட்டு. அதை வந்து கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி ஒரு தகவலை உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்.